ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான 2 வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த வறுவல் செய்கிறதுக்கு அதிகமாக எண்ணெய் கூட நமக்கு தேவைப்படாது. நம்ம நார்மலாக எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுப்போம்ல, 65 அந்த மாதிரி செய்வோம்ல, அதை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், அப்புறமா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் தனித்தனியாக எப்படி வறுவல் செய்கிறதுங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போது இது ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சின்னதாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த வறுவலுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் ரெட் சில்லி கூட சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக இஞ்சியும் அப்புறம் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கிறதுக்கும் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா உங்களுக்கு திக்காகிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது இப்போ நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அதுக்காக நான் மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலா நல்லா திக்காகிட்டு நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு மேலே வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லாவே கொதித்து நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு விசில் அளவுக்கு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வறுவலில் நம்ம வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்கலை. ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவியாக தான் வரும். நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்வோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி விட்டுடலாம். இந்த மசாலா, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. லாஸ்ட்டாக இறக்கும்போது இதில் கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ அடுத்தது நம்ம காலிஃப்ளவர் வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். காலிஃப்ளவர் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ இதில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் டைரெக்டாக எண்ணெயிலே இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா இந்த எண்ணெயில் பொரிஞ்சு அதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி ஒரு சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை சுடு தண்ணியில் உப்பு போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க. இது ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரணும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் விடுங்க. இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு நமக்கு இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட காரத்துக்காக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு காரத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தா போதும்.
இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த காலிஃப்ளவரில் மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் எல்லா இதுலேயுமே உங்களுக்கு அந்த மசாலா படும். இப்போ இது நல்லா வெந்து வரதுக்காக கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி தெளிச்சிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா காலிஃப்ளவர் ஃபுல்லாகவே குழஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி விட்டுறலாம். திருப்பி ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க. சிம்லேயே வச்சு விட்டுருங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு மொறுவலாக வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு. காலிஃப்ளவர் நல்லா வெந்து இந்த மாதிரி மொறுமொறுப்பாக வரணும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை மாவு சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம 65லாம் செய்வோம்ல அதே டேஸ்ட்லேயே நமக்கு கிடைக்கும். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வறுத்துலாம் எதுவுமே சேர்க்கலை. பச்சையாக தான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா அந்த கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். கடலை மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி விட்டுருங்க. இந்த 2 நிமிஷத்துலேயே நல்லா உங்களுக்கு அந்த கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி நமக்கு வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ரை பண்ணி எடுத்த மாதிரியே இருக்கும். எண்ணெயும் இதுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. கொஞ்சமாக தான் நம்ம எண்ணெயும் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. கொத்தமல்லி இலை அதுக்கப்புறமா கூட கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 வறுவலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.